ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மோடிஜியோட சொத்து விவரங்களும் அவர் படித்த படிப்பும் எங்கெல்லாம் படிச்சிருக்காரு, என்ன படிப்பு படிச்சிருக்காரு, இதெல்லாம் உண்மையா பொய்யா, இது என்ன கனவா கற்பனையா இல்லை போலியாக இதை தயாரித்திருக்கிறார்களா அப்படின்றத பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மோடிஜி கிட்டத்தட்ட 3 முறை வந்து குஜராத்துடைய முதலமைச்சராக இருக்கார். 13 ஆண்டுகளாக இருந்திருக்கிறார். அதுக்கப்புறம் ஜம்ப் அடித்து பிரதமர் ஆகிட்டார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் இப்போ பிரதமராக கிட்டத்தட்ட 10 வருடத்தை நிறைவு செய்கிறார். ஸோ இவருடைய சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கற்பனை பண்ணுற அளவுக்கு ஏகப்பட்டது இருக்கும். ஏன்னா அவருடைய நண்பர் அதானி உலகத்துடைய பணக்காரர். ஏன்னா 8 லட்சம் கோடிக்கு மேலே 8 லட்சம் கோடிக்கு மேலே பணம் வைத்திருக்கிறவர் இவருடைய நண்பர். ஒன்றாக பயணம் செய்யக்கூடியவர்கள். அவர் மேலே கால் போட்டு அப்படி, ஏன்னா இவர் பிரதமர், அவர் வேலைக்காரன் தானே அப்படின்னு இருக்கும்போது தான் என்ன பண்ணுறாருன்னா, இந்த கம்பெனியோட ஓனரே யார் அப்படின்னா மோடி அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா அப்படின்னா, டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லியிருந்தார். அதனால தான் அவரை பிடிச்சி உள்ளே போட்டாங்க. அதாவது என்னென்னா, அதானி நிறுவனத்துடைய ஓனர் யாருன்னா மோடிகிட்ட வேலை பார்க்குறது தான் அதானி ஒரு பினாமி. அதானி பேரில் கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியை உலக அளவில் கொண்டு போய் உலகத்தின் நம்பர் 1 பணக்காரன் ஆகணுன்றது தான் மோடியோடைய ஒரு சைக்கோத்தனமான ஆசை அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காருன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லியிருந்தார். இந்த மாதிரியான ஒரு தகவல் அவர் நண்பரே சொன்னதாக சட்டப்பேரவையில் பதிவு செஞ்சுருக்காரு. பொதுக்கூட்டத்திலேயே வேறு எங்கேயோ பேசலை, சட்டப்பேரவையில் பதிவு செஞ்சுருக்காரு இந்த தகவலை. ஸோ அப்போ மோடி 8 லட்சம் கோடிக்கு சொந்தக்காரரா அப்படின்ற மாதிரியான கேள்வி உங்களுக்கு வரலாம். இப்போ தேர்தலில் நிற்கும் போது என்ன ஆகும்னா, உங்களோட சொத்து பட்டியலை தாக்கல் செய்யணும், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லணும், உங்கள் குடும்பம் என்னன்னு சொல்லணும், இதெல்லாம் சொல்லி ஆகணும் கட்டாயம். ஸோ அதை உடனடியாக அந்த கலெக்டர்கிட்ட வெளியில் எடுத்துருவாங்க பத்திரிகையாளர்கள். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா, மோடியோட சொத்து வெறும் 3 கோடி தான் இருக்கான். வெறும் 3 கோடி தான் சொத்து இருக்கான். இதில் சொந்த ஊரில் ஒரு வீடு இருக்குது, அவங்க அம்மா இருந்தாங்க. ஸோ அதையும் தாண்டி இவ்வளோ நாள் முதலமைச்சராக இருந்திருக்காரு. முதலமைச்சருக்காக வாங்கிய சம்பளத்தை கணக்கில் சேர்த்து பார்த்தாலே 10 கோடி ரூபாய்க்கு மேலே வரும். இப்போ பிரதமருக்கான சம்பளத்தை வாங்கியிருந்தாலே எவ்வளோ தேரும். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு முதல்ல 1 கோடியாக இருந்தது. அவர் பிரதமர் ஆனதுக்கப்புறம் இந்த ஒரு 7 வருஷத்தில் போன தேர்தல் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 2 கோடி ஆச்சா. இப்போ போன தேர்தலில் இந்த தேர்தலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 3 கோடியாக மாறி இருக்குது. டபுள் டைமாக மாறி இருக்குது. 3 கோடி சொத்து தான் இருக்குது. சொந்த கார் கூட இல்லையா அவர்கிட்ட, சொந்த கார் இல்லையா? பார்த்திங்களா, இதெல்லாம் கேட்குறவன் கேனையனாக இருந்தால் எதுலையாவது நெய் வெடிக்குதுன்றக்காக தானே. அது சொந்த கார் இல்லைன்னா எல்லோரும் தான் சொல்லுவீங்க, சொந்த கார் இல்லாமல் நீ நிமிஷத்துக்கு ஒரு காரில் போயிட்டுருக்கீங்க. டெல்லியில் ஒரு காரில் போகிறீங்க, சென்னையில் ஒரு காரு, அது குண்டு துளைக்காத காரு. அந்த காரோட விலை மட்டும் 50 கோடி ரூபா 60 கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட வரும். ஏன்னா அந்த கார் அமெரிக்கன் பிரசிடென்ட் வைத்திருப்பதை போல் செய்து கொடுக்க வேண்டும் என்று பிஎம்டபிள்யூவில் ஆர்டர் பண்ணி ஒரு கார் கிடையாது 3-4 கார்களை அது மாதிரி. ஏன்னா இப்போ அவர் இங்கே சென்னைக்கு வர்றாருன்னா முதல்ல ஒரு கார்கோ ஃப்ளைட்டில் அந்த கார் இங்கே வந்துடும். சரியா? டெல்லியில் ஒரு கார் இருக்கும், இங்கே ஒரு கார் இருக்கும், அங்கே ஒரு கார் இருக்கும், ஸ்டாண்ட் பைக்கு வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் 2 கார் பயணிக்கும். ஒரு கார் ஏதாவது பிரச்சனை வந்துட்டால் இன்னொரு காரில் ட்ராவல் பண்ணிருக்காங்க. இப்படி 6-7 கார்களை அவர் வைத்திருக்கிறார். இந்த காரோடைய ஒருத்தர் நூற்றுக்கணக்கான கோடிகள் வரும். ஸோ அது போக தனியாக இந்திய அரசு காசில் 2 விமானம் வாங்கினார் 4500 கோடி ரூபாய்க்கு. எதுக்குன்னா, ஜனாதிபதி தலையில் பழியை போட்டு 4000 கோடிக்கு 2 விமானம் ஆர்டர் பண்ணுறாங்க. எதுக்கியா? பிரதமருக்கு 1 இருந்தால் பார்த்தா தான் 2 விமானம் வேணுமான்னவன் உள்ளே பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பிரசிடெண்ட்டுக்கு என்னென்ன வசதி இருக்கோ கிட்டத்தட்ட 70% வசதிகள் உள்ள மாதிரியான அந்த விமானத்தை டிசைன் பண்ணி 3 வருடம் ஆர்டர் கொடுத்து வெயிட் பண்ணி அந்த விமானத்தை செய்தார்கள். சப்போஸ் அந்த விமானம் கோளாறாயிடுச்சு, ஒரு எங்கேயாவது போகிற நேரத்தில் அதை ரிப்பேர் பார்க்கணும் சார், நம்ம காரெல்லாம் சர்வீஸ் கொடுவோம் பாருங்கள், விட்டோன்னா அர்ஜென்ட்டாக ஊருக்கு போகிற நேரத்தில் வண்டியில் ஏதாவது வெடி வச்சிடும், கொண்டு போய் கடையில் விட்டோன்னா ஒரு 3 நாள் ஆகும் 4 நாள் ஆகுன்னுவான். ஸோ அதுக்காக ஒரு பிரதமர் அப்படி இருக்க முடியாதுல்ல. அதுக்காக அவருக்கு ஸ்டாண்ட் பை விமானமாக 4500 கோடி ரூபாய்க்கு ஒரு விமானம் வாங்குறாங்க. யார் பேரில் பழியை போட்டுன்னா ஜனாதிபதிக்கு வாங்குறேன்னா, அந்த ஜனாதிபதி அந்த ஃப்ளைட்டில் எத்தனை முறை வெளிநாடு போயிருக்காங்கன்றது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. எப்பயோ அந்த அம்மாவை ஆசைக்கு ஒரு டைம் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எங்கேயும் அனுப்பி விட்டாங்க. அந்த விமானத்தில் அந்த அம்மா போச்சா இல்லை வேறு விமானத்தில் போச்சான்னு தெரியல. ஏன்னா இவரோட ஸ்டாண்ட் பை விமானம் தான் அது. 9000 கோடி ரூபாய்க்கு இந்திய மக்களுடைய வரிப்பணத்தை வரி காசில் ஃப்ளைட்டை வாங்கி வச்சுக்கிட்டு தினந்தோறும் காலையில் ஒரு ட்ரெஸ்ஸு, மத்தியானம் ஒரு ட்ரெஸ்ஸு, நைட்டு ஒரு ட்ரெஸ். இந்த ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் பல லட்சம் ரூபாய், கிட்டத்தட்ட 10 லட்சமாக 15 லட்சம் ரூபாயை அவங்க காஸ்டியூம் டிசைனர் சம்பளம் மட்டும். அது போக இந்த ட்ரெஸ்ஸை ஒரு டைம் போட்டார்னா இந்த மன்னர் அடுத்த டைம் அந்த ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணவே மாட்டார். காலையில் போட்ட ட்ரெஸ்ஸை அடுத்து அவ்வளோதான், அது அப்படியே போயிடும். அவர்கள் எவ்வளோ காசுக்கு அதை விற்றுருப்பார்கள்னு பாருங்கள். இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் ரோட்டில் ஏற்றிக்கு போட்டுருவாங்க. அந்த காஸ்டியூம் டிசைனர் அயன் பண்ணி எங்கிட்ட கொண்டு 50,000 1 லட்சத்துக்கு விற்றுருவான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, ராஜ வாழ்க்கை, மன்னர்கள், அதாவது இப்போ மன்னராட்சி பல நாட்டில் நடக்குது. அந்த மன்னர்களை விடவும்
ஏன்னா பெரிய பெரிய பாரம்பரியமாக இருந்த பெரிய மன்னர் பரம்பரையினர் கூட இவ்வளோ அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு எல்லாத்தையும் இந்திய மக்கள் காசில் அனுபவிச்சுட்டு இதுதான் தப்பு. அதாவது ஏன்ட்ட சொந்தமாக கார் கூட இல்லைன்னா மக்கள் நம்பிடுவானா? அவன் தான் திருடனாக இருப்பான், திருட்டு இதாக இருப்பான். ஏன்னா உன்ட்ட சொந்த கார் இருந்தால் அந்த காரில் தான் நீ போவ. ஆனால் உன்ட்ட சொந்த கார் இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்கிறான்னு வச்சுங்களேன், நீங்கள் பாட்டுக்கு மோடிஜின்னு நினச்சிட்டாங்க, அவன் பேசுகிறேன். நான் சுப்பிரமணிய சாமி மட்டும்தான் அவன் மோடியை பேசுவார், நம்ம பேச முடியாது. ஆனால் நம்ம பொதுவாக ஒருத்தனை சொல்கிறோம், அவன் என்ன பண்ணுறான்னா அந்த முல்லை மாதிரி அவனோட காசில் ஒரு காரில் ஒரு கம்பெனி காரை இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு சிஇஓவாக இருக்கான், அவன் சொந்த காசில் போயிட்டானா கம்பெனிக்கு லாஸ் கிடையாது. ஆனால் என்கிட்ட சொந்த கார் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி காரை யூஸ் பண்ணான்னா கம்பெனிக்கு தான் நஷ்டம். அந்த மாதிரி இது ஒரு பிரதமர் சொந்த கார் கூட இல்லை அப்படின்றது என்ன அவருக்கு அசிங்கமாக இல்லையான்றது கிடையாது, இந்திய மக்களுக்கு பிடிச்ச தண்டக்கேடு. நம்ம காசில் நம்ம காசு ஆட்டையை போட்டு நம்ம வரிப்பணத்தில் சொகுசு காரையும் சொகுசு விமானத்தையும் வாங்கி ட்ராவல் பண்ண போகிறாருன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ இது ஒரு கேடுகெட்ட செயலை செய்து விட்டு என்கிட்ட கார் கூட இல்லைன்னொடனே மக்கள் இதை பார்த்து பாவப்பட மாட்டாங்க. உன்கிட்ட கார் கூட சொந்த காசில் இருந்திருந்தால் நான் உன்ட்ட ஒரு கார் தான் இருந்திருக்கும், 2 கார் இருந்திருக்கும், அதை வச்சு நீ போயிருப்ப. ஆனால் எங்கள் வரிப்பணத்தில் உள்ள காசில் 9,000 கோடி விமானத்தை வாங்கி 2 விமானத்தை வாங்கி சுற்றிக்கிட்டு கார்கள் 7-8 கார்கள், ஒவ்வொரு காரும் 50 கோடியிலேருந்து 70 கோடி ரூபாய் வரைக்கும் பென்ஸில் ஸ்பெஷலாக செய்யப்பட்ட குண்டு துளைக்காத ராக்கெட்டே அடித்தாலும் கார் உருளை தான் செய்யுமே தவிர வெடித்து சிதறாது, ஓட்ட விழுகாது, துப்பாக்கியில் சுட்டாலும் ஒன்றும் ஆகாது. ஸோ அந்த மாதிரி கார்களை வைத்துக்கொண்டு இந்திய மக்கள் வரிப்பணத்தை நல்லா இது பண்ணி சாப்பிட்டுட்டு என்கிட்ட சொத்தே இல்லை, என்கிட்ட 3 கோடி தான் இருக்குன்னா, இப்போ இத்தனை வருஷம் நீ செலவழித்த பணம் எவ்வளவு? எத்தனாயிரம் கோடி மோடிக்காக செலவழிக்கப்பட்டது, எத்தனாயிரம் கோடி. மோடி பப்ளிசிட்டிக்காக மோடியோட கேமராமேனுக்கு கொடுத்த சம்பளமே பல கோடி ரூபாய் இருக்கும். ஏன்னா மோடியோட கூட சுற்றுற 3-4 கேமராமேனுக்கு கொடுத்த சம்பளமே இந்த 10 வருஷத்தில் பல கோடி ரூபாயை தாண்டும். சரியா? இது பூராத்தையும் நாசக்காடு பண்ணிவிட்டு நம்மளுடைய வரிப்பணத்தை வச்சு ட்ராவல் பண்ணி நாடாக சுற்றிட்டு நண்பர்களுக்கு உதவி செஞ்சுட்டு பேங்க்கு காசில் ஆட்டையை போட்டு அவனுக்கு லோனை கொடுத்து அவன் லோனையும் தள்ளுபடி பண்ணிவிட்டு இந்த நாட்டையே நாசக்காடாக்கிட்டு நாட்டோடைய பொருளாதாரத்தை வீணடித்து அதை பின்னோக்கி தள்ளிட்டு இவர்கிட்ட காரே இல்லைன்னா அவர்கிட்ட 3 கோடி தான் சொத்து இருக்குன்னே மக்கள் நம்பி இவ்வளோ நல்லவர், எவ்வளோ சுத்தமானவர், எவ்வளோ தூய்மையானவர் நினச்சிருவானா? அதெல்லாம் 2 டைம் நினச்சிருக்கான். வடக்கன்ஸ் கூட இப்போ எல்லாமே தெரிஞ்சு போச்சு. என்னென்னா இவர்கள் எவ்வளோ பெரிய திருடர்கள், ஆட்சியில் அமர வைத்ததற்காக இவர்கள் என்னென்ன கோல்மால் வேலையெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்றது வடக்கே இருக்க பாமரனுக்கு கூட தெரியுது. நேற்று அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரத்தில் சொல்கிறார், இந்த டெல்லியில் எல்லா மக்களுக்கும் இலவச மருத்துவம், இலவச மருந்து கிடைக்கும் அளவில் சட்டங்களை இயற்றிய எனக்கு திகார் ஜெயிலில் இன்சுலின் ஊசி இல்லைன்ட்டான். ஸோ அப்படி ஒரு தியாகத்தை நான் செஞ்சுருக்கேன். அப்போ இந்த மக்களுக்காக கஷ்டப்பட்டு உங்களுக்கெல்லாம் இலவச மின்சாரம், இலவச மருத்துவம் கொடுத்துருக்கேன். பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் மருத்துவத்திற்கு இப்போ இலவசமாக கொடுக்காமல் அதை தனியார் ஆஸ்பத்திரி கோடியாக சம்பாதிப்பதற்கு செய்திருக்கிறார்களே, அவர்கள் திருடர்களா, நான் திருடனா? அவர்கள் லஞ்சம் வாங்கிறார்களா, நாட்டை கொள்ளையடிக்கிறார்களா, நான் கொள்ளையடிக்கிறேனான்ற கேள்வி கேட்டிருக்காரு. அதே மாதிரி தான் மின்சாரத்தை பல மடங்கு விலைக்கு விற்கிறார்களே பிஜேபி ஆளும் மாநிலத்தில், நான் இலவச மின்சாரம் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேனே, நான் திருடனா மோடி திருடனா என்று நேரடியாக கேட்டிருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால். எனவே இந்த 3 கோடி இவருக்கு சொத்தே 3 கோடி தானா? 2 கோடியாக இருந்துச்சா அந்த 5 வருஷத்தில் அது 1 கோடி ரைஸ் ஆகி 3 கோடி ஆகிருக்கான். சொந்த கார் கிடையாதான், சொந்த பைக்கு கிடையாதான், சொந்த வீடு கிடையாதான். ரொம்ப கஷ்டப்படுறாரு பாவம். ஏன்னா பிரதமராக விட்டு போனோடனே தெருவில் தான் பிளாட்ஃபாரத்தில், டெல்லி பிளாட்ஃபாரத்தில், தெற்கு டெல்லியில் தான் படுத்துருக்க போகிறார். இல்லை பாலிகா பஜார் வாசலில் அந்த ஆர்ச் பக்கத்தில் தான் இவர் பழைய போர்வை விரித்து படுக்க போகிறாரா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியாது. நீங்கள் என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே நாட்டை கொள்ளையடித்து சுரண்டி நடுத்தர மக்கள்லேருந்து ஏழை, அதாவது பணக்காரன் காசை கொள்ளையடித்த காலம் போய் நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் காசை கொள்ளையடித்து பணக்காரர்களை வளர்த்து விட்ட ஒரு ஆட்சி செய்த மோடி அவரோட சொத்து 3 கோடியாக ஒரு கார் கூட இல்லை அப்படின்னு சொல்வதை நம்புவதற்கு மக்கள்லாம் இவ்வளோ முட்டாள்கள் கிடையாது. 2000க்கு அப்புறம் 2020க்கு அப்புறம் கொரோனாவில் இவர்கள் படுத்திய கொடுமைகள் இவர்களால் பாதித்து வாழ்க்கை இழந்த மக்கள் இனியும் மோடியை நம்ப மாட்டார்கள். மோடியோட வடை சுடுறது 3 கோடி சொத்து இருக்கு, இந்த காரே இல்லைன்னொன்னே ஒரு கார் வாங்கி கொடுத்துருவானா? மோடியை வீட்டுக்கு அனுப்பி தெருவில் நிறுத்தாமல் இந்த இந்திய மக்கள் விட மாட்டார்கள், எதிர்க்கட்சிகள் விடாது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.